ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தது ஆபிரகாமின் சந்ததியாய் சொல்லப்படுகிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காகவே. மனுக்குலத்தை மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற போராட்டம். தூதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தூதன் அவருடைய பரம இவை ருசி பார்த்தவன். மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்டு அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டு அவர் உண்டாக்கின உலகத்தை, அந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி ஏற்படுத்தப்பட்டவன். இவன் பூமிக்குரியவன், மண்ணுக்குரியவன். ஆனால் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்த தூதன் தவறு செய்த பொழுது அவனையும் தள்ளி போடுகிறான். கோபம் கொண்டவன், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், இவனோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத தள்ளப்பட்ட தூதனானவன் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான். மனிதர்கள் பாவத்தை செய்து தேவ மகிமை இழந்து தேவனண்டையிலே சேர முடியாமல் போய்விடுகிறார். ஆனால் தேவ தூதர்களுடைய இடம் தேவனுடைய சமூகம், மனிதர்களுடைய இடம் இந்த பூமி. ஆனால் இந்த பூமியிலே மனிதன் பாவம் செய்த பொழுது அவருடைய சாயலில் தான் மனிதனை படைத்தார். பாவம் செய்த பொழுது தேவனோடு இணைய முடியாத அல்லது பேச முடியாத, உறவு கொண்டாட முடியாத, நெருங்க முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுகிறார். தேவதூதன் தவறு செய்தான், அவனுக்கும் தண்டனை தான். தேவசாயல் படைக்கப்பட்ட மனிதன், அவனுக்கும் தண்டனை தான். ஆனால் ஒன்று, தேவதூதன் பரம ஈவை ருசி பார்த்தவன், மனிதன் பரலோகத்தை ருசி பார்க்காதவன். இப்பொழுது ஆண்டவர் மனிதனுக்கு உதவியாக கை கொடுக்க விரும்புகிறார். ஏன் அங்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கு மனுக்குலம், மனிதன் ஆண்டவர் படைத்து காலங்கள் ஓடும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு ஒரு நீதி பார்க்கிறார், ஒரு உடன்படிக்கையை பார்க்கிறாரு, செய்கிறாரு. ஆபிரகாம அழைச்ச தேவன் அவனுக்கு ஈசாக்கை 100 வயதுல கொடுக்கிறாரு. 100 வயதுல கொடுக்கப்பட்ட ஈசாக்கு, இந்த ஈசாக்கின் இடத்துல என்னுடைய உடன்படிக்கை விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஈசாக்கு வாலிப வயதாகும் பொழுது இந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார். அது கேட்கும் போது சொல்லி கேட்கிறார், உன் நேசகுமாரன், உன் ஏக சுதன், உனக்கு ஒரே பேரானவன நீ எனக்காக நீ தகன பலியா நீ கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதை கேட்ட பொழுது ஆபிரகாம் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல், எந்த ஒரு தடையும் சொல்லாம ஆண்டவர் கேட்டார் என்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக, கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 120 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை வாலிபனாய் இருந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்டார் என்பதற்காகவே பலிபீடத்திலே கட்டி படுக்க வைத்து கத்திய ஓங்குகிறத பார்க்கிறோம். தேவன் அதையே இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவேதான் ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். மனுக்குலத்தை சொல்லப்போனா ஆதாம் சொல்லணும். ஆதாம் வழியில வரும்போது பாவம் உள்ள வந்துச்சு. ஆபிரகாமுடைய கீழ்ப்பிடிதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இறங்கி கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்பிடிதல் நமக்கு பரலோக வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறது. ஆகவேதான் இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர்
தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், தள்ளப்பட்ட பிசாசுகளுக்கு உதவியாக கை கொடாமல், இல்ல அதுக்கு ஏதாவது பாவத்தை நிவர்த்தி செய்கிறது ஏதாவது உண்டா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே பரலோகத்தினுடைய காரியங்களை அனுபவித்தது. ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள். ஆகவேதான் இந்த மனு குலம் பூமியில உண்டாக்கப்பட்டது. பூமிக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சாயலை படைத்ததுனால, தன் ஜீவனை கொடுத்ததுனால இந்த மனிதர்களை விடுவதற்கு மனம் இல்லை. ஆகவேதான் தேவன் பார்த்தார், தம்முடைய சொந்த குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். அந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையின்படி வருகிறார் அப்படின்னா, ஈசாக்கை கொண்டு அந்த உடன்படிக்கைய அந்த காரியங்களை அவர் ஏற்படுத்துகிறார். ஈசாக்கு பாவனையாக கொடுக்கிறார். அதையே ஒரு உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொந்த குமாரனை கொண்டு புது உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் மனிதனாக இந்த உலகத்துக்குள்ள அவதரிக்கிறார். யோவான் 1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், இந்த வார்த்தை தேவனாயிருந்த, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்த, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த வார்த்தையான தேவன் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக அந்த பூமிக்குள்ளே இறங்கி வருகிறார். அதான் 14 எபிரேயர் 2:14 பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியா பிசாசான மரணத்தினாலே அழிக்க முடியும் அப்படி ஆனான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தை இரத்தத்தை உடையவராகவே மனு குலத்திற்கு உதவியாக இந்த உலகத்துக்குள் வருகிறார். பிதாவாகிய தேவன் எளிதாக மன்னித்து விடலாம். ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு காரியத்தை செய்வார்னா அதை நீதியா செய்வார். அதை நீதியோடு செய்வதனால தான் அவர் மனித அவதாரத்தை மனிதனாகவே அவதரிக்கும்படியாக குமாரனை அனுப்பி வைக்கிறார். அவரை கொண்டு, அதனாலதான் சொல்றார், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்னா, ஏன்னா ரத்த சிந்தத்தில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மனுஷனுடைய ரத்தம் எல்லாம் தீட்டுப்பட்ட ரத்தம் பாவ ரத்தமா மாறிட்டு. ஆகவே இப்பொழுது பரிசுத்தமான ரத்தம் இல்லை. இந்த பரிசுத்தமான ரத்தம் வேணும் அப்படின்னா அப்போ குமாரன் பிறக்கணும்னு சொல்லி தான் இயேசுவை இந்த உலகத்துக்குள்ள மனிதனாக அவதரிக்க செய்து அந்த விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவ ராபோஜனை அந்த நேரத்தில் சொல்வார், இது அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை மீட்டெடுக்கிறார். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை மீட்டெடுத்ததுனாலதான், அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலதான், நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று. தேவதூதர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு, எல்லா அதிகாரங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சும் விழுந்தாங்க. அவருக்கு மேல வருவேன் விழுந்தாங்க. ஆனா மனிதன் அப்படி அல்ல. மனிதனுடைய சூழ்நிலை வேறு. ஆகவே இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவதரிக்க செய்து அவருடைய இரத்தத்தை கொண்டு பிதாவாகிய தேவன் நம்மை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டார். ஆகவேதான் சொல்லுகிறார், அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று. இன்றைக்கு ஆகவேதான் நாம் ரட்சிக்கப்படும்படி நமக்கு வேறொரு நாமம் வழங்கப்படாமல் இயேசு என்கிற நாமம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி, நாம் பரிசுத்தமாக்கப்படும்படி, அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி, நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவதரித்து சாவே இல்லாதவர், மரணமே இல்லாதவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதனால தான் இயேசு அழுத்தமாக சொல்வார், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா மரணம் என்பதை அவர் ருசி பார்த்தார். அவருக்கு மரணம் கிடையாது. நான் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன்னு சொன்னார். ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் நமக்காக மரித்தார். ஆகவேதான் மரித்ததை குறித்த அழுத்தத்தை கொடுக்கிறாரு. திருவிருந்து ஆராதனை நம்ம அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக தான். திருவிருந்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் இது சொல்லும்போது அவர் சொல்வார், என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு. அதை செய்யும்போதெல்லாம் நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய மரணத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அதுதான் திருவிருந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கண்டிப்பாக நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்கிறதுக்கு நோக்கமும் அதுதான். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கல. எந்த தேவதூதருக்குன்னா, விழுந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடுக்காம விழுந்து போன மனுக்குலத்திற்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் போது அதனால தான் சொல்லுவார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சகேயு காண்டர் சொல்றார். தேவாலயத்தில் இருந்த அந்த ஸ்ரீபாஸ் இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, நாம் அவருக்குரியவர்களாக இருக்கும்படி, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். தேவதூதருக்கு உதவியாக கை கொடுத்து விடுவிக்கிறதுக்கு இல்லை, மனுக்குலமாக இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற மனுஷர்களாக இருக்கிற நமக்கு உதவியாய் கை கொடுக்கவே இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக வந்தார். ஆகவே நாம் அந்த அன்பை புரிந்து நாம் அவரிடத்தில் அன்பாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.